எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க, விநாயகருக்கு படைச்சு சாமி கும்பிட்ருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான இந்த நாளில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் ஸ்பேஸ் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு ஆளும் வேணும் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு, 2 வீலர் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய வந்து ரெசிபி இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்குங்க. எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இதில் நான் எப்படி பழகினேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியை வந்து நல்லா தள்ளி பழகணும். கையிலையே வந்து தள்ளி பழகணுன்னா தான் வண்டி, நம்ம ஹேண்டில் பாரை வந்து ரைட் சைட் திருப்பினா வண்டி எங்கே மூவ் ஆகுது, லெஃப்ட் சைட் திருப்பினா எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ தான் ஒரு கண்ட்ரோலுக்கும் வரும். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு நல்லா தள்ளி பழகுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, வண்டியில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஏறி உட்காந்து மூவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு நமக்கு வந்து ஒலட்டும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை தள்ளி கையிலேயே தள்ளுங்க. அதுக்கப்புறம் ஏறி சீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி டேர்ன் பண்ணி பார்க்குறப்போ வண்டி வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வரும். நமக்கு நல்லா தெரிய வரும். ரைட் சைட் திருப்பினா வண்டி எப்படி மூவ் ஆகும், லெஃப்ட் சைட் திருப்பினா எப்படி மூவ் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுறப்போ ஷார்ட் பிளேஸில் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியாக பழகிக்கலாம். கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வண்டியை ரைட் சைட் மூவ் பண்ணோன்னா வண்டியோட பேக் சைடு எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறதும், லெஃப்ட் சைடு திருப்பினா வண்டியோட பேக் சைடு மூவ் ஆகுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கால் ரெண்டையுமே மேலே எடுத்து வைக்காதீங்க. ரெண்டுமே வந்து கால் வந்து கீழேயே இருக்கட்டும். இப்போ ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுங்கள், அப்புறம் டவுன் பண்ணுங்கள். லேசாக ரைஸ் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள். காலை மட்டும் கீழேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் பேலன்ஸ் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் ஓட்டினதுக்கப்புறமா ஒரு காலை மட்டும் எடுத்து மேலே வைங்க. ஏன்னா இன்னொரு கால் வந்து நமக்கு வண்டி ஏதாவது உலட்டுச்சு அப்படின்னா இன்னொரு காலில் ஆக்சிலேட்டரை டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகுங்க. ஒவ்வொரு காலாக ஃபஸ்ட் ரைட் லெக் வச்சு 2 ரவுண்ட் அடிங்க. இன்னொரு லெக் கீழே இருக்கட்டும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு லெக்கை எடுத்து மேலே வச்சுட்டு ரைட் சைட் லெக்கை வந்து டவுனில் வச்சு பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்படி ஓட்ட ஓட்ட நமக்கு வந்து பழகிரும். அப்புறம் 2 காலையும் எடுத்து மேலே வச்சு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது. ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இதை நான் வீடியோ கிளியராக எடுத்துகிட்ருக்க முடியாது இல்லையா, அதனால் முடிஞ்சிச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சிட் அவுட்டில் வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நிறைய சேர்ந்துக்கிச்சு கொஞ்சம் கசகசன்னு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பிளான்ட்ஸில் வந்து ஒரு பாதி பிளான்ட்ஸை எடுத்து கொண்டு போய் கீழே வச்சிடலாம், ஒரு 4 பிளான்ட்ஸ் மட்டும் இங்கே மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த வேலையை தான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய செடிகள் இங்கே இருக்கிறப்போ சின்ன சின்ன பூச்சிகள் வந்து உட்காந்துக்குது. அது வந்து நைட் டைம் உட்கார்றப்போ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ட்டு தான் சரி இந்த பிளேஸில் ஒரு 4 பிளான்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், மற்றது எல்லாத்தையுமே கீழே கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. இந்த அவுட்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மி, அதே மாதிரி ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இன்டோர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதிகம். அதே சமயம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சில டைமில் சவாலாக தான் இருக்குது. நல்லாவே பார்த்து நம்ம வாட்டரிங் பண்ணுறதாகட்டும், இல்லை சன்லைட்டில் கொண்டு போய் வைக்கிறதாகட்டும், எது செஞ்சாலுமே சடனாக திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆகிடுது, இல்லை ஏதோ ஒரு இது நமக்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இன்டோர் வாங்குறத வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான் வந்து நிறைய வாங்கிட்டுருக்கேன்.
இந்த ஜிசி பிளான்ட்ஸ் கண்டிப்பாக சன்லைட் படக்கூடாது தான், இருந்தாலும் இங்கே இருக்கட்டும் ஒரு 2 நாள், அப்புறம் பிளேஸை வந்து நான் மறுபடியும் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த பிளேஸில் வச்சாச்சு. இந்த பிளேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இனி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ராகி மால்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் முதல்ல அந்த வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கி மறுபடியும் அதை போடலாம் அவங்களுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட 2மே வந்து இன்றைக்கி செஞ்சாச்சு. ஒன்று வண்டி ஓட்டுறது, இன்னொன்று ராகி மால்ட் ரெடி பண்ணுறது. நான் வந்து ராகி மால்ட் எப்போவுமே ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி தான் செய்வேன். அதை வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அதை எல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தது எல்லாமே காட்டியிருந்தேன். அது ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆனதுமே நான் பார்த்தீங்கன்னா காய வச்சு ராகி மால்ட்டை ரெடி பண்ணிட்டேன் இவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே. அதனால இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ராகி ஸ்ப்ரவுட்ஸில் செய்யலை, ஆர்டினரியாக ராகியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வெறும் ராகியை மட்டும்தான் வறுத்து அதில் தான் மால்ட் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் ரெடி பண்ணுறப்போ முடிஞ்சளவு ராகியை முளைக்கட்டி வச்சு அதை நல்லா சன்லைட்டில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து செய்யுங்க. அதுதான் வந்து ரொம்பவுமே பெனிஃபிட் அதிகம். ஸோ ராகி முளைக்கட்டி வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 3-4 தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க ராகியை. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை சல்லடையிலையோ போட்டு ஈரத்தோடு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வெயிலில் ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வந்து என்னென்ன சேர்த்து வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ராகி 1 கிலோ எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்து அரைச்சா போதுங்க. இது வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கணுமானா அப்படியெல்லாம் இல்லை. ராகி 1 கிலோ எடுத்தால் அதில் ஒரு 1/4 பங்கு பாதாம் முந்திரி இருந்தால் போதும். ரொம்ப அக்யூரேட் மெஷர்மெண்ட் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் கொஞ்சம் நேரமும் அப்புறம் லோ ஃப்ளேமுக்கும் கொண்டு வாங்க. இப்படி மாற்றி மாற்றி செய்கிறப்ப தான் அது வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுபடும். ஏன்னா பாதாம் இது முந்திரி எல்லாமே கொஞ்சம் ஆயில் ஐட்டம் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும். ஏன்னா நல்லா வறுபடலை அப்படின்னா நமக்கு பவுடர் வந்து உதிரியாக கிடைக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த ராகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கொக்கோ பவுடர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியும் நமக்கும் கிடைக்கும். என்ன தான் நம்ம கடையில் பார்த்து பார்த்து வாங்கினாலும் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ஃபுட் கலரோ இல்லை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதனால் முடிஞ்சளவு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு காலையில் சாயந்தரம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஆற்றி கொடுத்துடலாம். நல்ல சூடான பாலில் நம்ம வந்து இதை 1 ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரையோ, ஒயிட் சுகர் தவிர்க்கிறது நல்லது, நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலையில் டீ குடித்தாதான் ஃப்ரெஷ் ஆகும். அதுவும் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து டீயில் டிப் பண்ணி அப்படியே ரசித்து குடிக்கிற சுகம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குது தெரியுங்களா. குழந்தைகள்லாம் பாருங்கள், இப்போவே ஒயிட் ஹேர் வந்துடுது, சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர், அதே மாதிரி சீக்கிரமே ஃபேஸ் பார்த்திங்கன்னா வயசான தோற்றம். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த டீ தான். ஸோ முடிஞ்சளவு டீயை வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்குமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை வந்து விரும்பி குடிச்சு பாருங்கள். அதை நீங்கள் டீயை மறந்துடுவீங்க. எப்போவாவது ரேராக டீ குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஆசைக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஃபுட்டில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குங்க. எல்லாத்துலேயுமே கலப்படம், எல்லாத்துலேயுமே கெமிக்கல் அப்படின்ட்டு தினமுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவில் ஸ்லோ பாய்சன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு துளியாவது கெமிக்கல் சார்ந்த ஃபுட்டு உள்ளே தான் போய் ஆகும், வேறு வழி இல்லை. என்னதான் நம்ம பார்த்து சூப்பர் மார்க்கெட்டா, ஆர்கானிக் ஸ்டோரு அப்படி இப்படின்னு வாங்கினாலுமே எந்தளவு விளைச்சல் வந்து உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல இல்லையா. நம்ம வாங்குறது மில்லட்ஸாக இருக்கட்டும், ஆனால் அதை வந்து விளைவிக்கிறப்போ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணது கெமிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அதுலேயும் கலப்படம் தானே. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகரு, கோதுமை, மைதா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸே வந்து கெடுதல். அது கூட ஆட் பண்ணுற ஃபர்டிலைசர் இன்னுமே வந்து கெமிக்கலாக இருக்கிறப்போ
ரொம்ப கெடுதலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏதோ இந்த மாதிரி மில்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலைசர் கெமிக்கலாக இருந்தாலும் அது அந்த உணவுகளில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லது தானே கொடுக்கும். ஏதோ கொஞ்சம் பாய்சன் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்க வேண்டியது தான், டோசேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து முடிஞ்சளவு மில்லட்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணுங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, முடிஞ்சளவு சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே கஞ்சி சாப்பாடு அப்படின்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெறுத்துருவாங்க. அதனால் முடிஞ்சளவு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் போல் அவங்க வழியிலேயே போய் தோசை, கிறிஸ்பியான தோசை, இட்லி, பணியாரம், கொழுக்கட்டை அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ்லேயே நம்ம வந்து செய்யலாம். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போது ராகி மால்ட்டுக்கு நம்மளோட திங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் வாங்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம். அதே அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஹெல்தி வெர்ஷனாகவே போதும் எங்கள் குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க அப்படின்னா இதை மட்டுமே அரைச்சி ஒரு ஸ்பூன் நல்ல சூடான பாலில், நல்ல பால் சூடாக இருக்கணும், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த ராகி மால்ட்டை போட்டு கண்டிப்பாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஆற்றுனதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ராகி மால்ட் வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நம்மளும் வந்து குடிக்கலாம். 2 நேரமும் குடிக்கலாம். காலையில் சாயந்தரம் வந்து டீயை விட்டுட்டு காஃபியை மறந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸை எடுத்துக்கோங்க. ராகியை முளைக்கட்டி வச்சு அதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ராகி மால்ட் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி கோதுமையை முளைக்கட்டி வச்சு சேம் ப்ராசஸ், பாதாம், முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஹார்லிக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம். உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கி வறுத்து ஏலக்காய் சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி உளுந்தம் கஞ்சியை ஆற்றி கொடுக்கலாம். ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டிஸை வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொஞ்சம் சிரமம் பார்க்காம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி நம்ம வந்து ஆற்றி குடித்தோம் அப்படின்னா போர் அடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நாள்லேயே டீ காஃபி மறந்து போகும். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னா முடியாதது கிடையாது. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவாவது டீ காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறத உங்கள் ஆசைக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் ஸ்டோரில் ஹஸ்பண்ட் வந்து மில்லட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி குள்ளக்கார அரிசி, மாப்பிள சம்பா அரிசி, தினை, வரகு, சாமை இது எல்லாமே முடிஞ்சளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு மார்னிங்கே கிடைக்கிறப்போ டே ஃபுல்லாகவுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஹெவி ஐட்டம் அப்படிங்கிறதுனால நைட் டின்னருக்கு இதை தவிர்த்துக்கலாம். ஈஸி டைஜஷன் கிடையாது, அதனால டின்னரை தவிர்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. டின்னரில் எடுக்கணும் அப்படின்னா இட்லியாக இதில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசிகள் பார்த்தீங்க அப்படின்னா சுகரில் வந்து நல்லாவே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, நிறைய கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி அரிசியில் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு நம்ம இதில் எல்லா ஐட்டம்ஸுமே செய்யலாங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்கு கஞ்சி சாதம்னு வைக்கலாம், குழந்தைகளுக்கு பணியாரம், கொழுக்கட்டை, கிறிஸ்பியான தோசை, இட்லி அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். ஏன் பிரியாணி கூட இந்த அரிசியில் செய்யலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து கிச்சடியாக செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம். உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படியாவது சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது போராக கூட இருந்துக்கலாம், ஆனாலும் யூஸ்ஃபுல்லான மெசேஜ் சொன்ன திருப்தி எனக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணி கமெண்ட்ஸில் ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.